கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கர்த்தரால் வரும் ரட்சிப்பு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்புக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை ரட்சிப்பு இருக்கும். அவரை விசுவாசிச்சீங்க, அவருடைய அடிச்சுவடுகள்ல நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கும் அப்படின்னு. ரட்சிப்புங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்போ ரட்சிப்புங்கிறது அதுல என்ன அர்த்தம் அடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய நம்ம பண்ற எல்லா விஷயமும் கரெக்ட் தான் அப்படின்னு. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு அது தப்பான ஒரு விஷயமா தெரியும். கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி நம்ம சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். மனுஷனுடைய சொல் பேச்சு கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணிச்சு அவருடைய கட்டளைகளை மீறி நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணும் பொழுது அது ஒரு பாவமா இருக்கு. அந்த பாவத்துக்கு கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். அந்த பாவத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பாத்தீங்கன்னா விடுவிக்கிறார். அப்ப பாவத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாவத்திலே நம்ம மூழ்கி போகாதபடிக்கு நியாய தீர்ப்பின் நாட்கள்ல நம்ம நித்தியமான ஒரு உள்ள போகாதபடிக்கு நம்மளை மீட்கிறதும் பாத்தீங்கன்னா ரட்சிப்பு தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இரண்டு மரணம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இந்த பூமிக்குரிய விதத்துல நாம வாழும் பொழுது ஒரு மரணம், அது நித்திய மரணம் கிடையாது. இரண்டாவது ஒரு மரணம் இருக்கு. நியாய தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம இருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரண்டாவது மரணம் இருக்கு. அந்த இரண்டாவது மரணத்துல இருந்து நம்மளை விடுவிக்க கூடியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமாக வருகிற ரட்சிப்பு, இங்கிலீஷ்ல சால்வேஷன் சொல்லுவாங்க. மூன்றாவது, அதாவது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாமளும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது. இடையில எந்த ஒரு பிளவும் இல்லை. அது எப்போ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்துச்சு. ஆதாம் ஏவாள்னா பாத்தீங்கன்னா அவங்க பாவம் பண்றதுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் இடத்துல ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு அவங்க மேற்கொண்டு இருந்தாங்க. அவங்க எப்ப பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கட்டளை எப்ப மீற ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா பாவமானது பிறப்பிக்கப்பட்டது. மரணமானது, தூங்கிட்டு இருந்த மரணத்தை அவங்க எழுப்பிட்டாங்க. அந்த பிரிவை ஒண்ணு சேர்க்கிறது தான் இந்த ரட்சிப்பு. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற அந்த பிரிவு இருக்கு பாத்தீங்களா. அப்போ அவங்க பண்ண அந்த பாவம் நமக்கும் பிதாவாகிய, அதாவது மனுஷர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்தி விட்டுடுச்சு. அந்த பிளவை சரி செய்கிற விதமா இருக்கிறது தான் ரட்சிப்பு. மூணு விஷயம் நம்ம படிச்சோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து மீண்டு வருகிறது, மீள வைக்கிறது ரட்சிப்பு. அதாவது நித்தியமான ஒரு மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது ரட்சிப்பு. விலகி போன, பிரிந்து போன பிதாவாகிய தேவனுடைய அந்த நெருக்கமான ஒரு அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒன்றாக செய்கிறது பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு யார் மூலியமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பாருங்க, அந்த ரட்சிப்பு, அந்த சுதந்திரம் யார் மூலியமாக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார் தான் சொல்றார் இயேசு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான். பாருங்க, அவரை தாண்டி அவர் மூலியமா தான் நம்ம வந்து பரலோக அத பிதாவாகிய தேவன் இடத்துல நாம போய் சஞ்சரிக்க முடியும், பரலோக ராஜ்யத்துல நம்ம போய் இருக்க முடியும். நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பு என்ன அப்படிங்கறது ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பு யார் மூலியமா வருகிறது அப்படிங்கறத ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அடுத்தது ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23. எதற்காக நமக்கு ரட்சிப்பு தேவை? எதற்காக நமக்கு அந்த சால்வேஷன், இங்கிலீஷ்ல சால்வேஷன் சொல்லுவாங்க, அந்த ரட்சிப்பு தேவை? ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23ல வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே நான் பாவம் செய்யல, கர்த்தருக்கு விரோதமாக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, பிரதான ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, உலகத்துல நான் தான் பெரிய உத்தம அப்படின்ட்டு மெச்சு கொள்கிறவர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிருப்போம், அவர்களுடைய கட்டளையை நம்ம மீறி இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பிதாவினுடைய கட்டளைய நியாயப்பிரமான கட்டளையை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. மத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியா ஃபாலோ பண்ணல. அப்போ எல்லாருமே பாவம் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் ஆதாம் ஏவாள் தான் பாவம் பண்ணியிருக்காங்க. இல்ல, அதற்கு பிறகு வருகிற சந்ததியார் நாமளே வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கு தான் இந்த ரட்சிப்பு நமக்கு தேவை. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23ல கூட சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவம் வந்து எதை பிறப்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணத்தை பிறப்பிக்குது. மரணத்தை பிறப்பிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்மையும் பிதாவாகிய தேவனையும் கம்ப்ளீட்டா தொடர்ந்து, அதாவது கடைசி வரைக்கும் அது பிரிச்சு வைக்குது நம்மளுடைய பாவம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த பாவத்துல இருந்து நம்ம பண்ணியிருக்கிற அந்த பாவத்துல இருந்து யார் மூலியமா நமக்கு விடுதலை கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுபடுவதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிறார். இந்த ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே பாவம் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பாவம், இஸ்ரவேல் மக்கள் சொந்த ஜனங்களே பாவம் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, இந்த பாவத்துல அப்படியே விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல இவங்களை வந்து அவங்கள வந்து நம்ம கிட்ட சேர்க்கணும், என் கிட்ட அவங்க வந்து வரணும். அதற்காக அவர் பண்ண மிகப்பெரிய பிளான் தான் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. அந்த பிளான சொல்றாரு பாருங்க, இந்த மக்களை நான் வந்து அப்படியே பாவத்திலே நான் மூழ்கி வைக்காதபடிக்கு அவங்களை என் கிட்ட சேர்த்துக்கணும். அதற்கு ஒரு பிளான் தான் இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து கெட்டு நாசமா போனோம், ஆமா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். அவன் மனம் திரும்பணும், அவன் வாழ்க்கையில முன்னேறணும், அவன் சொந்த காலையில நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட இருப்பான். அதே போல தேவன் இந்த மக்கள் பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடாது, இந்த மக்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கணும், அவர்களை திரும்ப நான் வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாரு. அந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி நம்மளுடைய பாவங்களை வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேல சுமத்தி நமக்காக அவரை வந்து ஜீவ பலியா கொடுத்தார். அதான் சொல்ற, அப்போ தன்னுடைய சொந்த மகனையே
நமக்காக கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல அன்பு வைத்திருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த இந்த பூமியில நான் எதுக்கு போறது, கர்த்தர் ஏன் பிதாவாகிய தேவன் என்னை ஏன் படைச்சாரு, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கதான் படைச்சாரா, நான் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சு நமக்கு நிச்சயமான ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, பாவம் அப்படியே வந்து இந்த பூமியை ஃபுல்லா நிரப்பிடணும் அப்படின்ட்டு அவருடைய எண்ணம் கிடையாது. மனுஷங்களை வந்து பாவம் பண்ண விட்டுட்டு பாவம் பண்ண விட்டுறது அவருடைய எய்ம் கிடையாது. அந்த பாவத்துல இருந்து மக்கள் மீண்டு வர்றதுக்கு, அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு நாமளே அந்த பாவத்தை உண்டு பண்ணிக்கிறோம். அவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஏதோ கர்த்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாவத்தை உண்டு பண்ணிக்க, அப்படி இல்லை, நாமளே போய் அந்த பாவத்துல மாட்டிப்போம். ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்துல இருந்து மீண்டு வருவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவோம் இல்லை என்றார். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கிறிஸ்து, என்ன நம்புங்க, நான் சொல்றத நம்புங்க, நான் உங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ யார் விசுவாசிக்கிற அவர் மூலியமா தான் நம்ம வந்து நித்திய ஜீவன் அடைய முடியும், ரட்சிப்பு அடைய முடியும். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 3 விஷயம். நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து மீண்டு வருகிறது ரட்சிப்பு, நித்தியமான அந்த 2வது மரணத்துல இருந்து நாம தப்பிப்பது ஒரு ரட்சிப்பு, நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த உறவை இன்னும் கிட்டி சேர்க்கிறது, அந்த அந்த ஒரு பிளவை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு அது நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துவது ஒரு ரட்சிப்பு. அப்ப பாருங்க, அப்ப இந்த ரட்சிப்பு யார் மூலியமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா மாத்திரம்தான் வருது. வேற யார் மூலியமாவும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடையாது. அவராலே அன்றி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பாருங்க, இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் வாழ்க்கையில நினைச்சது கிடைக்கவே இல்லை, நான் ஒரு துரதிருஷ்டசாலி, ஒரு பாக்கியசாலியே இல்லை, நான் வந்து ஒரு அதிர்ஷ்டம், ஒரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கெடுதலா தான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கும் பொழுது, அதாவது இந்த இந்திய மக்களே எவ்வளவு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம கர்த்தர் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படி நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். நித்தியமான ஒரு ரட்சிப்பை நமக்கு வரும்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிகளை நம்ம இருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், உலக ரீதியா எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல, ஆனா மத்தவங்களுக்கு கிடைக்குது, அதனால நான் வந்து துரதிருஷ்டசாலி. அப்படி கிடையாது. நாம வந்து இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணு பொருளுக்கும் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அடைவதற்காக கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 24 கூட வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 24 கூட வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்தபடி அவர் தாமே நமது சரீரத்தை நம்முடைய பாவங்களை முயற்சி கொண்டார், அவருடைய கருவுகள் குணமடைந்தன. பாருங்க, நாம பட வேண்டிய பாடுகள், நாம பண்ண வேண்டிய பனிஷ்மெண்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் பண்ணல, அவர் வாயினால எந்த ஒரு கெட்டதும் அவர் சொல்லல, சபிக்கவும் இல்லை. தன்னை நிந்தித்தவர்களை கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறார். நாமளா இருந்தா இதுக்கு ஒரு கேடு வராதா? எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்காங்க, நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போறோம், அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நினைப்போம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தவரையும் சரி, சிலுவையில அறிந்தவர்களும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபிக்கிறார்.
இவர்களுடைய பாவங்களை தயவு செஞ்சு பண்ணீங்க, இவங்க பண்றது என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இங்க சொல்ற நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மறிக்கல, இயேசு கிறிஸ்து உயிர் தெழல, இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து பிதாவாகிய தேவனிடத்துல போல அப்படின்னா நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம பாவத்தை சுமந்துட்டே இருப்போம். நம்மளுடைய சொந்த பாவங்களை நம்ம சுமந்துட்டே இருப்போம். நமக்கு நித்திய ஜீவனும் கிடைக்காது, ஒரு நித்தியமான ஆசீர்வாதமும் கிடைக்காது, நரகம் தான். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு ரட்சிப்பு யார் மூலியமா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தான் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில சுமந்துட்டே, அவர் ஒரு பாவமும் பண்ணல. சாக்ரிஃபைஸ், நமக்காக ஒரு பலியாடு. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு தப்பு பண்ணா அந்த இடத்துல ஒரு ரத்தம் சிந்தணும். ஏன் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. இதுதான் கர்த்தருடைய ஒரு நீதி நியாயம். அவருடைய அவருடைய பார்வையில பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணா அந்த இடத்துல ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துலலாம் பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காளைய அடிப்பாங்க, அடிச்சு அதோடைய ரத்தத்தை எல்லா இடத்துலயும் தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாவம் மன்னிப்பு இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டளையை கொடுக்கல இதாவாகியது. ஏன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கட்டளை நமக்கு கொடுக்கல? நம்ம கிறிஸ்தவர்கள் நாம ஏன் அதை பண்ணாம இருக்கோம்? ஏன் விளையாட்டு கடையாவையும் இளங்காலையும் நம்ம அடிக்காம அதோடைய ரத்தத்தை நம்ம சிந்தாம இருக்கோம்? ஏன்னா வேதாகமத்துல என்ன போட்டிருக்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. நான் என்னுடைய சரீரத்தை கட் பண்ணி ரத்தத்தை சிந்த முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்கும், இல்லைன்னா நான் மரணித்துக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கு ஆல்டர்னேட்டா மிருகத்தை அந்த காலத்துல கொண்டுட்டு இருப்பாங்க. வெள்ளாட்டுக்கடாவையும் இளங்காலையும் அதோட ரத்தத்தை சிந்துவாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோமா? ஏன் பண்ணல அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் பதிலா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அடிச்சா இருப்பாரு, அவரை நொறுக்க சித்தமானார். எதற்கு? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நொறுக்க சித்தமானார். அந்த வேதாகமத்துல அந்த ஒரு விஷயத்த நான் படிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நாம பண்ண பாவத்துக்கு அவருடைய குமாரனை எதுக்கு நொறுக்க சித்தமாகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20-22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20-22. மனுஷனால் மரணம் உண்டானவையால் மனுஷனால் பரிசுத்தரின் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் பாருங்க, நமக்கு உள்ள ஒரு கேள்வி இருக்கும். நாம எப்படி நம்ம பாத்தீங்கன்னா மரிச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி உயிர் தெள முடியும்? நமக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? அதுக்கு உதாரணம் வேற யாருமே கிடையாது. மரித்தோர்ல முதல்ல உயிர் தெளிந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெளிதலும் உண்டாயிற்று. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மரணம் மனுஷனால் மரணம் உண்டானபடி அப்படின்றாங்களே, யார் மூலியமா அப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யார் மூலியமா கிடையாது, ஆதாம் மூலியமா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் கிடைச்சது. ஆதாம் தப்பு பண்ணலன்னா நம்ம இப்ப வரைக்குமே பிதாவாகிய தேவனிடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கோம். கீழ்ப்பிடியாமையினால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவமானது, அதாவது அந்த மரணமானது கிடைக்கும்.
அந்த அது அந்த ஒரு மனுஷனால மரணம் எப்படி உள்ள வந்ததோ, இன்னொரு மனுஷன் வேற யாருமே இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்ற. மரிச்சு போனாலும் நீங்க வந்து சதா காலங்களிலும் உயிர் தெழுவீங்க, உயிரோட இருப்பீங்க அப்படின்ட்டு இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்து இருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான் கொஞ்சம் யோசிப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய அடிச்சுவடுகளை நான் நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல அவர் வீற்றிருக்கிறாரோ, அதே போல நாமளும் ஒரு காலகட்டத்துல நம்ம மரித்து உயிர் தெழும் பொழுது நியாயத்தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறாரோ அவர் பக்கத்திலே நாமளும் போயிட்டு வீற்றிருப்போம். அதுதான் நம்மளுடைய முக்கியமான கோல் இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது. அவரு உயிரோட இருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், லாசர் கூட தான் உயிர் தெழுந்தாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எலியா தீர்க்கதரிசியும் ஒரு 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 பையனை வந்து உயிர்த்தெழ பண்ணினாரு, இருந்து போனவன. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு 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 பையனை வந்து உயிர்த்தெழ பண்றாரு. இன்னும் நிறைய அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணியிருக்காங்க. அவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மரிச்சிருக்காங்க. அவங்க என்னதான் உயிர் தெளிந்தாலும், லாசர் உயிர் தெளிந்தாலும் திரும்ப அவன் மரிச்சிருக்கான். இன்னும் அவனுக்கு நியாய தீர்ப்பு முடியல. நியாய தீர்ப்பு முடிஞ்ச ஒரே ஆள் வேற யாரும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 3 நாள் பாதாளத்துல இருந்தார், பரதேசில இருந்தார். 3வது நாள் உயிர்த்தெழப்பட்டார். யார் அவரை உயிர்த்தெழ பண்ணுகிறார்? பிதாவாகிய தேவன். இப்ப அவர் மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெளிந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9. கிருபையினாலே சுத்தத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் இது ஒருவரும் பெருமையை பாராட்டாதபடி இது கிருபையினால் உண்டானதல்ல. பாருங்க, நாம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் ஒரு நல்லது செஞ்சு கர்த்தரிடத்துல அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இதை நாம ஒரு விஷயங்களை பண்ணிதான் நம்ம பிதாவாகிய தேவனிடத்துல இருந்து ரட்சிப்பை பெறணும், பாவம் மன்னிப்பு கிடைக்கணும், நித்திய ஜீவனை பெறணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப மெச்சிப்பாங்க, நான் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் அதனாலதான் கர்த்தர் என்ன ரட்சிக்கிறார். அப்படி கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவம் செஞ்சாங்க, அவரை முறுமுறுத்தாங்க. இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். யோசுவா கிளியரா சொல்லிட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா நீங்க உங்க மனசுல ரொம்ப நல்லவங்க, நீங்க பண்றது எல்லாம் உத்தமம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களை எதற்காக ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உங்களுடைய மூதாதையர், உங்களுடைய பூர்வீக உங்களுடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார், உங்களுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. அந்த சத்தியத்திற்காக உங்களை வந்து நீங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் மன்னிக்கிறார். அதனாலதான் நீங்க நல்லா இருக்கீங்க. ஏதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப உத்தமர்கள், நல்லவர்கள் அப்படின்னு உங்க மனசுல வந்து பெருமை பீத்திக்காதீங்க. அதே போல நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா இப்படி ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதே பிதாவாகிய தேவனுடைய கிருபை இரக்கத்தினால கிடைச்சிருக்கு. நாம ஏதோ உத்தமர்கள், நம்ம வந்து அதனால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார் மட்டும் நீங்க நினைச்சுக்க. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு போய் நல்லது செய்யறோம், ஓகே, அதனாலதான் கர்த்தர் நம்மளை அப்படின்னு தயவு செஞ்சு ரட்சிப்புங்கிறது ஒரு இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், பிரசன்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க மறுக்கிறாங்க. இலவசமா கிடைக்கும். இப்ப நீங்க வந்து மற்ற விக்கிரக கோயில் அந்த மாதிரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடவுளை போய் பாக்குறதுக்கு கூட லஞ்சம் கொடுக்கணும்.
கிட்ட போய் பாக்குறதோ, ஐயோ அவங்களுக்கு போய் தரிசனம் பண்ணணும். ஆனா கர்த்தர் நமக்கு இலவசமா கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா, அவருடைய அடிச்சுவடுல நடக்கிறீங்களா, உங்களுக்கு ரட்சிப்புங்கிற ஒரு கிஃப்ட் இருக்கு, ஃப்ரீ கிஃப்ட். அதான் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம், நான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், ரட்சிப்பு உங்களுக்கு இருக்கு, பாவ மன்னிப்பு உங்களுக்கு இருக்கு. கத்தராகி இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு வந்துடுச்சு, அவ்வளவுதான். அவருடைய அடிச்சவடுகளை நடக்கும்போது உங்களுக்கு ரட்சிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட். கிஃப்ட் யாராச்சும் நம்ம காசு கொடுத்து வாங்குவோமா? இல்ல, இலவசமா கிடைக்கும். ரோமர் 10:9. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நாம் எப்படி பெறுவது? ரட்சிப்புன்றாங்க, இலவசமா கிடைக்குதுன்றாங்க. அப்படிப்பட்ட இலவசமா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பாக்கலாம். வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவமிலிருந்து ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, அந்த வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த யூத மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல. நல்லா யோசிச்சுக்கோங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழ பண்ணல. அவர் யாரோ சீஷர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அதுதான் மக்கள் இடத்துல பரவலா பரவிட்டு இருந்தது. யாருமே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் விசுவாசிக்காதபடிக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி உயிர்த்தெழ பண்ணினார். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கும் எழுதுகிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவே. சால்வேஷன் கிடைச்சிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவர் மூலமா எல்லாம் நமக்கு நன்மையா தான் நடக்கும். நம்மளுடைய பாவத்துல இருந்து மீண்டு வரணும். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்மளுடைய பாவத்துல இருந்து மீண்டு வருவது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. மூன்றாவது, அவர் தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன்ட்டு நம்ம அறிக்கை எடுக்கிறது. லிவ் அ நியூ லைஃப். ஒரு புது மனுஷனை நாம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 கூட வாசிக்கும் பொழுது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதியதாயின. பாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எத்தனை பேருங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? இன்னும் பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் இன்னும் ஒரு சில பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்காங்க. அதுக்காக நேரங்காலம் பார்த்துட்டு இருப்பாங்க போல. இல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப யோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஞானஸ்நானம் கூட எடுக்காம இருக்காங்க. அப்படி இல்லை, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக நம்ம ஞானஸ்நானமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஞானஸ்நானம் எடுங்க சீக்கிரம். அதான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. புது மனசு, புது வாழ்க்கை, புது ஐடென்டிட்டி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்மளுடைய பேர் ஜீவ புத்தகத்துல எழுதப்படும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து இல்லையே, அவங்களுக்கு எப்படி பிரதர் ரட்சிப்பு இருக்கு? அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு இருந்தது அப்படின்னா, பிதாவினுடைய கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரட்சிப்பு வந்தது. உதாரணத்துக்கு நோவா பாத்தீங்கன்னா, நீ பேழையை கட்டி நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்க, ஏன்னா உலகம் ஃபுல்லா பாவங்களா நிரம்பி இருக்கு. அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேழையை கட்டினா அவனும் அவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகமே அழிஞ்சாலும் தண்ணியில அழிஞ்சாலும் அவங்க மட்டுமே காப்பாற்றப்படுறாங்க. அப்போ கீழ்ப்படியதுனால அங்க ஒரு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இருந்திருக்கு. அதே போல யாத்திராகமம் 12:am, அதாவது இப்ப நான் எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகுதான் ரட்சிப்பு இருக்கு அப்படின்றீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல ரட்சிப்பானது, பாவ மன்னிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியதுனாலதான். யாத்திராகமம் 12:am கூட சொல்ற,
யார் யாருடைய அந்த கதவுல அந்த ரத்தம் இல்லையோ, அந்த ஆட்டு வெள்ளாட்டுக்கடா இடங்கள் அந்த அவங்களுடைய அந்த ரத்தம் இல்லையோ, அந்த இடத்துல சங்கார தூதன் வந்து தலைச்சம்பிள்ளையே கொன்று போட்டுருவான். யார் யார் வீட்டுக்கு வாசல்ல அந்த ரத்தம் இருக்கோ, தலைச்சம்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா சாரி, அந்த சங்கார தூதன் வந்து கடந்து போயிடுவான். அந்த வீட்டுல வந்து பாவங்கள் இருக்காது. பாருங்க, அந்த சாரி, அந்த பாவங்கள் இருக்காதுன்ற பாருங்க, அந்த வீட்டுல மரணம் இருக்காது. இது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுங்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு சிம்பாலிக்கா வச்சுட்டு போறாரு பிதாவாகிய தேவன். எந்த வீட்டுல ரத்தம், அதாவது ரத்தம் சிந்தப்படுதோ அந்த வீட்டுல மரணம் இருக்காது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த தலைச்சம்பிள்ளன் சங்காரம் அந்த வாதை வரும்போது இஸ்ரவேல் மக்கள் வீட்டுல எல்லார் வீட்லயும் அந்த ரத்தம் சிந்தப்படுது. எல்லா நிலக்கதவையும் வந்து பாத்தீங்கன்னா பூசி இருக்காங்க. எகிப்தியர்களோட வீட்டுல பூசல, அதனால அவங்க வீட்டுல உள்ள எல்லா தலைச்சம்பிள்ளை சாரி எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மரணமானது நேரிட்டது. அது எதுக்கு சிம்பாலிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அங்க ஒரு இளங்காலை அடிக்கப்பட்டது, அங்க அந்த நிலக்கதவுல ரத்தம் வந்து பூசப்பட்டது, அதனால அந்த வீட்டுல மரணம் கிடையாது. அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தல அப்படின்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க சகியு, அதாவது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கூட, ஒரு நிமிஷம் இருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அப்படின்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 10 கூட வாசிக்கும் பொழுது, அங்க சகைங்கிற ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வரி வசூலிப்பான். அந்த காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் போடுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு மத்தியு, அவரும் ஒரு சீஷர் தான். அவரும் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடத்துல இருந்து வரி வசூலிப்பான். அந்த வரி வசூலிச்சு ரோம அரசாங்களுக்கு வந்து கொடுப்பான். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த வரி வசூலிக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அதே போலதான் இங்க சகையும். அவன் ரொம்ப குள்ளமா இருப்பான். இயேசு கிறிஸ்து வருகிறத பார்த்து அவன் கேள்விப்பட்டு மரத்து மேல ஏறி இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் ஆவலா இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, இன்னைக்கு நான் உங்க வீட்டுல போய் சாப்பிட போறேன், நீ வந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணு அப்படின்ற. அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 9ல வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசிச்சான், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றாரு பாருங்க. அவன் வந்து அவன் மனசுல வந்து வருத்தப்படுறான். அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் பாருங்க, 8வது வசனத்துல, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கிட்டு உண்டானால் நாளைத்தனையாய் திரும்ப செலுத்திக்கிறேன். பாருங்க, அவன் பாவத்தை உணர்றான். அவன் செஞ்ச பாவத்தை உணர்ந்து அதுல இருந்து அவன் வந்து அவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பாருங்க அடுத்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. நாமளும் நம்மளுடைய செய்து கொண்டு வருகிற பாவத்தை உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கர்த்தர் வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அவனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சது. அதே போலதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து வந்து கூட மரிச்சவங்க வலது பாரசத்துல ஒரு கல்லன் மதிக்கிறான், இடது பாரசத்துலயும் ஒரு கல்லன் வந்து மறைக்கிறான். அப்போ வலது பாரசு அந்த கடைசி அவன் மரணிக்கும் பொழுது கூட அவனுக்கு ரட்சிப்பு வந்து கிடைக்குது பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 42 43. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 42 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னிடத்திலே வழியிருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. போதுமானது, போதுமானது. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். பாருங்க, உன் கடைசி நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவனுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பானது இருக்கு. பாருங்க, ஆபிரகாம் இருந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பூமியில இல்ல, ஆனா அவர் இருந்தாரு.
ஆனா அவன் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னா விசுவாசத்தினாலதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2ல கூட வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2ல வாசிக்கும் பொழுது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இது இப்பொழுதே ரட்சணிய நாள். பாருங்க, நாளைக்கு நாம உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும், அதாவது இன்னைக்கு கர்த்தர் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தை நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கூட, நான் ஏன் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம நான் வந்து நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்கேன், நான் ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பார்க்கிறேன். இல்ல, சொல்றாரு பாருங்க, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். பாருங்க, அப்போ அந்த ரட்சிப்பு மூலியமா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, கர்த்தரிட பிதாவாகிய தேவனிடத்துல நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது, நித்திய ஜீவன் கிடைக்குது, ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்குது, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உண்டான ஒரு அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு சில நேரத்துல யோசிப்போம், அப்போ ரத்தம் வந்து கண்டிப்பா சிந்திதான் ஆகணுமா? ஏன் பிதாவாகிய தேவன் ரத்தத்தை அந்த அளவுக்கு விரும்புகிறாருங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி முதல் கொண்டு காயின் ஆபேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த அந்த ஒரு பலியெல்லாம் செலுத்துறாங்க. ஏன் கர்த்தர் வந்து பலியை விரும்புகிறார்? அதாவது பலியை விரும்புகிறதே இல்லாம கர்த்தரை பலியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லேவியர் ஆகும் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிங்க. ஒரு ரத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கைய, அதாவது அந்த உயிரை வந்து இருக்கு, அந்த ரத்தத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட உயிர் இருக்கு. லேவியர் ஆகும் 17ஆம் அதிகாரம் வசனம் 11ல வாசிக்கும் பொழுது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் உங்கள் ஆத்துமக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பாருங்க, கர்த்தர் ஏன் அந்த ரத்தத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம பாவம் பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு விரோதமா யாராச்சும் கெடுதல் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா வருகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவம். அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவன் ஒரு அடிச்சா நான் 100 அடி அடிக்கணும். நமக்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்பொழுது கர்த்தர் இருக்காதா? ஆனா அந்த அவரை வந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய உயிரை அவரை வந்து எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய ரத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்கு பதிலா ஒரு மாம்சத்துடைய ரத்தத்தை தான் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் ரத்தத்தை வந்து குடிக்க கூடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடையில ரத்தத்தை குடிப்பாங்க. ரத்தம் அத போட்டி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது ரத்த பொரியல் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா மாம்சத்தோட உயிர் வந்து ரத்தத்துல இருக்கு அப்படின்னா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து குடிக்க மாட்டாங்க, எடுத்து பூமியில போய் புதைச்சிருவாங்க. நம்மள ஒரு சில பேர் வந்து கூட ஒரு சில டைம்ல பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா மாம்சத்தோட உயிர் வந்து ரத்தத்துல இருக்கு. அப்ப நம்ம யாருடைய ரத்தத்தை நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நம்ம குடிக்கணும். அவருடைய ரத்தத்தை நான் எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை தான் நம்ம வந்து குடிக்கணும். வேற எந்த ஒரு ரத்தத்தையும் நம்ம வந்து குடிக்க கூடாது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போ ரத்தம் கண்டிப்பா சிந்தப்படணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23ல வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கர்த்தர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பாவே இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல வெறும் அன்பு மட்டும் போதுமா கடைசி வரைக்கும்? அப்ப அன்பு மட்டுமே இருந்தா நம்மளை எப்படி சீர்படுத்துவது? அப்போ அவர் அன்பு மட்டும் வைக்காம நம்மள வந்து நல்லபடியா நீதியா நியாயம் தீர்க்கிறவாவும் இருக்கிறார். இப்போ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலே இல்ல,
பிரிசனே இல்லை அப்படின்னா எல்லா மக்களும் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மள கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கண்டிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு திரியலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம்னு ஒண்ணு கொண்டு வரப்படுகிறது, போலீஸ்னு ஒரு கொண்டு வர, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஜெயில் இருக்கு. என்னன்னா பாவங்கள் பெருகிட்டே இருக்கு. அப்ப கர்த்தரும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்துட்டே இருந்தா நம்ம அதை வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்து, அதனாலதான் அவர் வந்து நம்மளை நியாயம் இருக்கிறார். எபிரேயர் 9:22 படி, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்க எபிரேயர் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இளம் காலை வெள்ளாட்டுக்கடா இதைதான் அடிப்பாங்க. பாவ மன்னிப்புக்கு, பாவ நிவாரண பலிக்கு அடிச்சு எல்லா இடத்துலயும் தெளிப்பாங்க, மனுஷனுக்கு இடத்துல தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவாலயத்துல தெளிப்பாங்க. ஆனா இங்க கிளியரா சொல்ற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அவர் வந்து ஜீவ பலியா மாத்து, அவருடைய தழும்புகளாக நம்ம குணமாகும். அவர் வந்து நம்மளுடைய பாவத்தை அப்படியே பார்த்துட்டும் பார்க்காம விட மாட்டார், பார்த்துட்டும் அப்படியே கண்டுக்காம விட மாட்டார். நம்ம பண்ற பாவத்துக்கு, நம்ம பேசுற பேச்சுக்கு நம்ம நியாய தீர்ப்புல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் போய் கணக்கு ஒப்புவிக்கணும்? என்ன, நான் வந்து அவருடைய பிதாவின் இடத்துல நான் டைரக்டா பேசவும் முடியாது. ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்மளை வந்து நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுத்திருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்க. பிதாவாகிய தேவன் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாவத்துல இருந்து மீட்கப்படுவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு ஆதாம் ஏவாள் வந்து மரணிக்கும் பொழுது, சாரி, அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது, அவங்க நிர்வாணமா இருக்காங்கிறத உணர்றாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆடு வந்து அடிக்கப்பட்டு அவங்களுடைய நிர்வாணமானது மூடப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்டு தோலை வந்து கொடுக்குறாரு. ஆட்டு தோலை அப்படியே கொடுத்துட முடியுமா? இல்ல. அப்ப அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்படுது, அவங்களுடைய வந்து நிர்வாணம் வந்து மூடப்படுது. அதே போல நம்மளுடைய பாவங்களை மூடணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்படணும். ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 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 ஆடு என்ன பாவம் பண்ணிருக்கு நமக்காக? அந்த ஆடு ஏன் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலியாடா மாறும்? அந்த ஆடு ஏதாச்சும் பாவம் பண்ணியிருக்கா? நாம தான் இந்த பாவம் பண்ணியிருக்கோம். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல மக்கள் தான் பாவம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே அறியாத அந்த வெள்ளாட்டுக்கடாவும் இளங்காலையும் என்ன பாவம் பண்ணிச்சு அது வந்து நமக்காக மறிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்துல அந்த வெள்ளாட்டுக்கடாதான் இயேசு கிறிஸ்து மறிச்சார். இயேசு கிறிஸ்து என்ன பாவம் பண்ணார்? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஏன் மறிக்கணும்? பாருங்க, இன்னசென்ட் லைஃப் அங்க வந்து கொடுக்கப்படுது, சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுது. யோவான் 1:29. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பராமரிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்ணீரில் கண்டு உலகத்தின் பாவத்தை மூழ்கடிக்க தேவாதி. போதுமானது. இங்க பாருங்க, இங்க யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, உலகத்தோடைய ஒட்டுமொத்த பாவத்தை. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துலலாம் அந்த விலங்குகளை அடிக்கும் பொழுது மக்கள் திரும்ப திரும்ப பாவம் பண்ணிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா வருஷம் வருஷம் அடிக்கலாம் தேவையில்லை, அவர் ஒரே தரம் நமக்காக பலியாடா மாறு. உலகத்துல உள்ள எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அவர் சுமந்துட்டார். ஒரு சந்ததி போகும், இன்னொரு சந்ததி வரும்.
அந்த சந்ததியோட பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அவருடைய சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதான் சொல்றேன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 19 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உங்கள் பிதாக்களால் பாரம்பரியமாய் வந்த வீணான உள்ளடக்கத்திலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் நீங்களும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, விலையேற்பட்ட வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல். ஒரு சில பேரு விக்கிரகத்தெல்லாம் வணங்குறவங்க அவங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படியே லட்சமா அப்படியே பொண்ணுனால அப்படியே கொண்டு போய் காணிக்கை கொண்டு போட்டா நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம நான் வந்து பாவம் பண்ணி நடக்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு ஏதோ லஞ்சம் கொடுக்குற மாதிரி காணிக்கையில வந்து பெரிய அமௌண்ட் போட்டா அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பாருங்க, பாவம் நம்மளுடைய பாவம் யார் மூலியமா மன்னிக்கப்படுது அப்படின்னா கர்த்தரை அதான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 11. அப்போ கர்த்தராகி இயேசு பிதாவாகிய தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு யாரும் வந்து கெட்டு போக கூடாது, எல்லாருமே மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அவர் அந்த ரத்த பிரியர் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சொல்றோம்ல, ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை. அவர் வந்து நம்ம என்னன்னு ஒருவேளை கர்த்தருக்கு ரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு ரத்தம்னா ரொம்ப அப்படி கிடையாது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 11. என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கம் தன் வழியை விட்டு திரும்பி பிறவழியை விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுவேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்றார் என்று அவர்களோட சொல்லுவேன். பாருங்க, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன். பாருங்க, அவர் வந்து எல்லாருமே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகுதான் மரணம் அடையணும்னு விரும்புறார். யாருமே ரட்சிக்கப்படாம துன்மார்க்கமாவே வந்து மரணம் அடையணும்ட்டு அவர் விரும்பவே இல்லை. என் ஜீவனை கொண்டு, அதாவது நம்ம ஒரு ரொம்ப சத்தியம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிள்ளை மீது சத்தியமா, எங்க அப்பா அம்மா மீது சத்தியமா, அவங்க மீது கூட சத்தியம் போட மாட்டாங்க. இன்னும் மத்த ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்கள மேல சத்தியம் போடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மேல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மேல சத்தியம் போட்டு சொல்லுவாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் ஏன் அவர் மேல சத்தியம் போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை மிஞ்சி வேற யாருமே கிடையாது. அவரை மிஞ்சி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர் மேல சத்தியம், ஆனா அவரை மிஞ்சி யாருமே கிடையாது. அதனால்தான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்ற. அப்ப அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே மனம் திருப்பணும் அப்படின்ட்டு அவர் வந்து எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கமா நம்ம வந்து சாகுறது அவருக்கு பிடிக்கல. அப்போ ரட்சிப்புங்கிறது நம்மள பண்ற கிரியையினால, நற்கிரியையினால நமக்கு கிடைக்கல. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு. இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம இந்த வசனத்தையே நம்ம வந்து ஸ்டேட்டஸா வைப்போம். இது தேவனால் உண்டானதல்ல, கர்த்தர் கொடுத்த ஈவு. நான் நல்லா உழைச்சேன், சம்பாதிச்சேன், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு வீடு, சொந்த வீடு, காரணம் அப்படி கிடையாது. தேவனுடைய ஈவு, கிஃப்ட். அது வேணாமா நீங்க பண்ணிருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்புங்கிறது 100% தேவனுடைய கிஃப்ட் மட்டும்தான். சோ இன்னைக்கு நம்ம வந்து ரட்சிப்பு குறித்து கற்றுக்கொண்டோம். ரட்சிப்பு யாருனால வருது அப்படிங்கிறது கற்றுக்கொண்டோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுத்து நம்ம சபையில சேர்க்கப்பட்டு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். நாம மாத்திரம் இல்லாம நம்மளே சூழ்ந்து இருக்கிற மக்கள் அவங்களையும் நீங்க வந்து சபைக்கு கூட்டிட்டு வரலாம். அவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.